சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கல்யாணத்தை நடத்தி தரலனா கூட பரவாயில்ல, கல்யாண விஷயத்துல தலையிடாம இருங்க, அதுவே போதும். குடும்பத்துக்கு எதிராக செஞ்சா குடும்பம் உன்னை எதிரியா தான் பார்க்கும். அதுக்காக நம்ம காதல் உண்மை இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நீ என்ன செஞ்சாலும் உன்னை காப்பாத்தி உன்னை கல்யாணம் படிக்கணும்னு உன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன்ல, அதான் நீ என்கிட்ட இப்படி பேசுற. மீனா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ராம், நாளை மறுநாள் உனக்கு கல்யாணம். இப்ப போய் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது பாரு, எதையும் மனசுல யோசிக்காம போய் நிம்மதியா போய் படுத்து தூங்கு போ. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நானா உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன்? நீ தான் சென்னையில என்ன லவ் பண்றேன்னு சொன்ன. நான் கூட அப்ப வேணாம் சொல்லிட்டு இருந்தேன். எதுக்காக சொன்ன? இப்ப எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். நீதான் என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கிற, என்ன கல்யாணம் படிக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்து இந்த ஊருக்கு வந்த. ஆனா அப்ப கூட எனக்கு உமல அவ்வளவு லவ்வெல்லாம் வரல. நீ இந்த ஊருக்கு வந்து என் குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ண. அதை பார்த்துதான் எனக்கு உமல லவ்வே வந்துச்சு. எனக்கு நம்பிக்கை வந்துச்சு நீ என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவேன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என் லவ்வையே சொன்னேன். நீயும் சந்தோஷமா ஏத்துக்கிட்ட. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழ நடக்கிற மாதிரி என்ன வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. என்னால எப்படி முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ நிஜமாவே என்ன லவ் பண்றியா? உன் மனசுல நான் இருந்திருந்தா என்ன எப்படி இன்னொரு பொண்ணுக்காக விட்டு கொடுக்க முடியும்? நீ எப்பயாவது ஒரு வார்த்தை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டியான்னு நான் ஏங்கிக்கிட்டே இருக்கேன்டி. உனக்கு ஏடி என் ஏக்கம் புரியல? ராம், ப்ளீஸ் ராம், எனக்கு உன் மனசு புரியுது. ஆனா என்னால உனக்கு சாதகமா எந்த முடிவும் இப்ப எடுக்க முடியாது. ஏன் முடியாது? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்போ உன் குடும்பம் இருக்கிற நிலைமையில நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது நடக்காத காரியம். கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு பொண்ணு கூட பேசினதையே உன்னால தாங்கிக்க முடியல. காலம் பூரா நான் இன்னொரு பொண்ணு கூட வாழ்றத நீ எப்படி பாத்துட்டு இருப்ப? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் எப்பவும் போலதான் இருந்தேன். இங்க பாரு, அப்படியே இருந்தாலும் நான் எதுக்கு நாம இங்கேயே இருக்க போறேன்? உனக்கு கல்யாணம் ஆனதும் நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். நீயும் வைஃபும் சந்தோஷமா வாழ்வீங்கிற நம்பிக்கையில நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன்.